வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். இப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம பில் போடுறதுக்கு முன்னாடி பேமெண்ட்டாக கேஷ் ஆர் கூகுள் பேன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கேஷ் கொடுக்க போகிறீங்களா இல்லை ஜிபே பண்ணுறீங்களான்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லிடுறாரு, கேஷ்ன்னு சொல்லிடுறாரு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டப்புன்னு செலக்ட் பண்ணி கேஷ் போட்டு பில்லு க்ளோஸ் பண்ணிடுறோம். கஸ்டமர் வந்து ஐயோ சாரிண்ணே நான் வந்து ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பில்லை வந்து எப்படி நம்ம ஜிபேக்கு மாற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு ஓகே, ஜஸ்ட்டு லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பில் போடுறேன் பாருங்கள். அந்த சிச்சுவேஷனை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இப்போ வந்து ஐட்டம் ஆட் பண்ணிட்டேன். சரியா, ஐட்டம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ பார்ட்டிகிட்ட கேட்குறேன், சார் நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்க, கேஷ்ன்னு சொல்கிறாரு. ஸோ நான் F1 கொடுத்துட்டு கேஷில் வந்து அப்படியே ஒரு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பில்லு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பில் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு. கஸ்டமர்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், பில்லை வந்து நம்ம வந்து முடிச்சிடுறோம். ஓகே, இப்போ வந்து கேஷ்ன்னு போட்டுக்கிறேன் உங்களுக்கு விசிபிள் காமிக்கிறதுக்காக தான். ஓகே, இப்போது இல்லைண்ணா ஜிபேண்ணா அப்படின்றார். இப்போ நம்ம வந்து மெயின் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் க்ளோஸ் பண்ணுற பாருங்க. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 205 ரூபான்னு கேஷ் ஆட் ஆகிடுச்சு. அதாவது இந்த பில்லு சேர்த்து ஏற்கனவே இருக்கிற பில்லையும் சேர்த்து டுடே கேஷில் வந்து அந்த கேஷ் ஆட் ஆகிடுச்சு. இப்போது அதை வந்து ஜிபேக்கு எப்படி மாற்றுறது, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீட்டெயிலில் போங்க, போட்ட பில்லை ஜஸ்ட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா F3 கொடுத்தீங்கன்னா ஃபைன் பில்லு, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட பில்லு வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக போட்ட பில்லு வந்து இதுதான் 114 ரூபா வந்து கேஷில் இருக்குது. இந்த இடத்துல கேஷ்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஜிபேன்னு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் அப்டேட்டட் அப்படின்னு வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிக்கும். வெரி சிம்பிள். இப்போ போய்ட்டு நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 687 ரூபா வந்து பேங்க் அண்ட் அதர் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஜிபேயில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து இன்னைய அப்டேட்டில் இன்னைய வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண விரும்புகிறது. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நீங்கள் கேஷில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிபேயில் மாற்றணும் இல்லையா. ஸோ அப்போ மாற்றுறதுக்கு ஈஸியாக இருந்தால் தானே உங்களுக்கும் டே க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிப்போர்ட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அடுத்தடுத்த நாள்லேயே நான் வீடியோ போட்டுறேன். இப்போ லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர் பேக்கப் எடுக்குவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் பேக்கப் வந்து உங்களுக்கு ஆகிடும். இந்த பேக்கப் ஆனவுடனே சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகும். பேக்கப் வந்து 2 விதமாக ஒர்க் ஆகும். நீங்கள் மினிமைஸ் பண்ணாலும் பேக்கப் எடுத்துக்கும். இந்தமாரி நீங்கள் லாக் அவுட் பண்ணும்போது ஃபுல் பேக்கப் அழகாக சேஃபாக போயிட்டு எடுத்துக்கும். ஓகே கொடுத்தோடனே சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, நம்ம போட்ட கேஷ் பில்லை உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். இப்போ கேஷ் பில் என்னும்போது நம்ம கேஷ் லெஜரில் வந்துட போது, ஜிபே என்னும்போது ஜிபே லெஜரில் வந்துட போது. ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ எதுவாக இருந்தாலும் அது ஒரு லெஜர் ஃபார்மேட் தான். ஓகேவா, அந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டே க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நாளைக்கு நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.